ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு தான் நம்மளோட தமிழ் நாகரிகம் பண்பாடு. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்க மக்களும் அங்கே இருக்க அந்த இதையும் ஏற்றுக்கிட்டு அங்கே ஒன்றி வாழ்கிறது தான் நம்ம தமிழர்களோட பண்பாடும் கூட. அதே மாதிரி தான் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இன்னொரு நாட்டுக்கும் சரி, இன்னொரு டிஸ்ட்ரிக்டும் சரி, இன்னொரு ஸ்டேட்டுக்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலைக்காகவும் படிப்புக்காகவும் நாள்தோறும் லட்சக்கணக்கில் ட்ராவல் பண்ணி அவங்களோட வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அப்படி தான் ஒரு வெளி மாநிலத்திலேருந்து, அதாவது வட மாநிலத்திலேருந்து வந்த ஒரு சின்ன ஒரு 18 வயசு பொண்ணுக்கு நம்மளோட தமிழ்நாட்டில், அதுவும் மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய சென்னையில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லா பெண்களும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். என்ன பஸ் ஸ்டாண்டில் தானே நிற்கிறோம், பஸ்ஸுக்காக தானே நிற்கிறோம் அப்படின்றது இல்லாமல் இது எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை அப்படின்றது இருந்துகிட்ருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூஸ்டே, இதே போன வாரம் டியூஸ்டே பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு திடீர்னு ஒருத்தர் வண்டியை மறித்து இந்த பொண்ணை கொண்டு போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், முகம் தெரியாத ஒரு ஆள் ஏற்றி விடுறாரு ஒருத்தரோட ஆட்டோவில். அந்த ஆட்டோ டிரைவரோட பேர் பார்த்திங்கன்னா மோகன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகேங்க நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தேம்பி அழுறாங்க. இதை பார்த்து அந்த டிரைவருக்கு கேட்கலாமா வேணாமான்னு ஒரு தயக்கத்தோடு போய் என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். அதனால் கேட்குறாங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்ட்டு. கேட்டோடனே அவரும் சொல்கிறாரு, தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே என்னை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க. இவர் உடனே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுறாரு, ஏன் இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் விட சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திடீர்னு மறுபடியும் மனசை மாற்றிக்கிட்டு அந்த பொண்ணு, இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, என்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. இந்த பொண்ணு இந்த மாதிரி மாற்றி பேசவும் இவர் பொறுமையாக இருமா, என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போ தான் அந்த பொண்ணு பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை அவர்கிட்ட சொல்கிறான். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து, அந்த பொண்ணோட ஆக்சுவலாக சொந்த ஊர் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்டை சேர்த்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு சேலத்தில் தான் தங்கியிருக்கா. சேலத்துலேருந்து சென்னைக்கு அவங்களோட ரிலேஷன் வீட்டுக்காக வந்திருக்கா. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நைட்டு 11:30 ஆகிடுது. சரி நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மாதவரம், சென்னை மாதவரம் தெரியும், அங்கே தான் அந்த பொண்ணு போகணும். சேலத்துலேருந்து சென்னை கிளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்புக்கு இறங்கிட்டு அந்த பொண்ணு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா பஸ்ஸுக்காக, அந்த மாதவரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் திடீர்னு நீங்கள் ஏறுங்க நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணும் நம்பி பார்த்திங்கன்னா ஏறி உக்காந்துருக்கா. அப்படி உக்காந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த வண்டி மூவ் ஆகின கொஞ்ச நேரத்துலேயே இன்னும் 2 பேரும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரு அந்த டிரைவர் இன்னும் 2 பேரும் ஜாயின் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடுது சம்திங் ராங், ஏதோ நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடுது. தெரிஞ்சவொடனே அந்த பொண்ணு கொஞ்சம் தடுக்க ஆரம்பிக்கிறா, அதாவது இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்ட்டு கையில் இருந்த ஒரு கத்தி மாதிரி இருக்குது, அந்த கத்தியை எடுத்து அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ சத்தம் போட்டினாலோ இல்லை எதனா பண்ணினாலோ குத்திடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணு தன்னோட உயிருக்கு பயந்துட்டு எந்த ஒரு சத்தமும் போடாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டு வந்துட்டுருக்கா. அப்புறமா தான் பார்த்திங்கன்னா அந்த 3 பேருமே அந்த பொண்ணுக்கிட்ட, அது ஓடுற அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் 3 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துட்டுருக்காங்க. இது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளை தப்பாக இவங்க யூஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றது தெரியுது. பயங்கரமாக கத்துறா, பயங்கரமாக கூச்சல் போடுறா அந்த ஓடுற ஆட்டோவிலேயே.
இதை பார்த்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து போலீஸ்க்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வாகனம், அது அந்த ரோந்து பணியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாகனம் ஒன்று வந்து அவங்களுக்கு பின்னாடியே தொடர ஆரம்பிக்குது. அப்படி அவங்க ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆட்டோவை பிக்கப் பண்ண முடியல, ரொம்ப ஸ்பீடாக போகுது, இவங்களும் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ என்ன ஆச்சு அப்படின்றது இவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்ததையும், நிறைய பேர் சத்தம் போட்டு அந்த பொண்ணு கூச்சல் போட்டதையும் பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த 3 பேருக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு சத்தம் போடுறது எல்லாம் வந்து பயம் வர ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணை இறக்கி விட்டு, நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ டிரைவர், அவரோட ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு 3 பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு வந்து இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. இதை கேட்ட அந்த ஆட்டோ டிரைவருக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் கூட வர பண்ணுறாங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு, அதுவும் அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் கூட தெரியல, எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது, ரொம்ப சின்ன பொண்ணு. அப்புறமா தான் இவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து நீ வந்து உடனே கால் பண்ணுமா, போலீஸ் கால் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவரோட ஃபோனை வாங்கி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் சரி போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறா, இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து போலீஸ் வந்து அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30க்கு வந்து அந்த பொண்ணை வந்து பிக்கப் பண்ணவர். ஒரு விடிய காலையில் ஒரு 3-4 மணி ஆயிடுது. அது வரைக்கும் அந்த பொண்ணு கூட சேஃப்டியாக அதே இடத்துல இருந்திருக்காரு போலீஸ் வர வரைக்கும். அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்ன ஆச்சு ஏதாச்சு அந்த பொண்ணை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்கிற வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து கைப்பற்றி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட விசாரணையாக ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் தெரிய வருது, இவங்க 3 பேரும் இதுக்கு முன்னாடியே பல குற்றங்களை பண்ண குற்றவாளிகள் அப்படின்றதும் 12க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதில் ஒருத்தருக்கு இருக்கிறதும் தெரிய வருது. ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோவோட சொந்தக்காரரும் கூட, மற்ற 2 பேர் பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து சேர்ந்து இந்த குற்றத்தை பண்ண ஒரு குற்றவாளிகள். 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி உடனே வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த 3 பேர் பார்த்திங்கன்னா பல குற்றங்களை இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தும் அவங்க வந்து வெளியே தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அவங்களுக்கு இப்போது ஒரு தண்டனை அப்படின்றது கிடச்சிருந்தா சப்போஸ் இது நடந்திருக்காது அப்படின்றது இருந்தாலும் பெண்களோட சேஃப்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்மளாம் வெளியே போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆட்டோ இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு சேஃப்டியாக போயிடலாம் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். நிறைய ஆட்டோக்காரங்க கெட்டவங்களாகவும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதவி பண்ணக்கூடிய ஆட்டோக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்றது தான் இப்போ தெரியாத ஒரு விஷயமா இருக்குது பெண்களுக்கு. பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல அரசியல் தலைவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போதைப் பொருள் பழக்கம் அப்புறம் வந்து அந்த மாதிரி பழக்கத்தால் தான் இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வருது, இந்த மாதிரி குற்றங்களை பண்ணுறாங்க. இந்த போதைப் பொருள் பழக்கத்தை வந்து முக்கியமாக குறைக்கணும் அப்படின்றது தான் பல பேரோட ஒரு கோரிக்கை. ஆண் பெண் அப்படின்றது எப்பவுமே சமந்தாங்க. எந்த ஆண் குற்றம் பண்ணாலும் சரி, பெண் குற்றம் பண்ணாலும் சரி, அது வந்து எல்லாம் குற்றம் தான். ஓகேங்களா, யாரையுமே வந்து நம்ம பாகுபாடு பார்த்து இவங்க பெண்ணுன்றதுனால சப்போர்ட் அதிகமாக பண்ணுறாங்க, ஆண்ன்றதுனால சப்போர்ட் அதிகமாக பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதே ஒரு ஆண் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் இதே மாதிரி தான் உட்காந்து பேசியிருப்பேன். நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவங்களுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. யார் குற்றம் பண்ணாலும் அவங்களுக்கான சப்போர்ட்டுன்னு கிடையாது, நம்மளோட பொதுவான கருத்தை வந்து நம்ம சொல்கிறோம், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்கிறீங்க, அவ்வளோதான். தவிர இதில் வந்து நம்ம குற்றம் நடக்காமல் தடுக்கணும், அதுக்கான முயற்சி என்ன அப்படின்றத ஒரு அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்க பார்க்குறோம். இது நிறைய பேருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை அனுப்பும்போது நம்மளோட சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம யாரை நம்பியும் அனுப்புகிறதோ இல்லை தனியாக அனுப்புகிறதோ இந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒருத்தர் கூட அக்கமிங் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து நைட் டைமில் பெண்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு கொஞ்சம் பகல் டைமில் ட்ராவல் பண்ணுறது நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாலியல் குற்றங்களை இந்த 1 வீக்லேயே வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். லேடிஸ்க்கு எதிராகவும் சரி, இந்த மாதிரி ஆச்சு, இங்கே சின்ன பொண்ணுக்கு இப்படி ஆச்சு, 8வது பொண்ணுக்கு இப்படி ஆச்சு, 5வது படிக்கிற பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. குற்றங்கள் பண்ணக்கூடிய குற்றவாளிகள் பார்த்திங்கன்னா அவங்க போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க சப்போஸ் அப்படின்னா அவங்களுக்கு யாருமே தெரியாது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணு அப்படின்றது மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் நான். அதனால தான் அவங்க இந்த மாதிரி குற்றங்களில் வந்து ஈடுபடுறாங்க. முக்கியமாக இந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒழிக்கப்படணும் அப்படின்றது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்குது. என்னோட கோரிக்கை, உங்களோட கோரிக்கை, எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி? இதில் பாதிக்கப்பட்டது முழுக்க பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தாங்க. அந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், 18
வயசில் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே இன்னும் அந்த நாலேஜ் கூட இருந்திருக்காது. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்றது வந்து அந்த பொண்ணோட லைஃப் லாங் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நம்மளோட சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறது அப்படின்றது முக்கியம் இப்போ இருக்க காலகட்டத்தில். உங்களோட கருத்தை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரியான உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இந்த விஷயத்தை அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு க்ரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். நம்மளோட சேனல் உங்களுக்கு நான் போட்ட தகவல்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்குன்னு வரும். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் வணக்கம்.